இன்னைக்கு நாம சராசரியா ஒரு $3.9 trillion, $4 trillion நம்ம தொட்டுட்டோம், ஆல்மோஸ்ட் தொட்டுக்கிட்டு இருக்கோம். ஜப்பானை இன்னும் ஒரு ஆண்டு காலத்தில் நம்ம பிடித்து விடுவோம், நம்ம ஜப்பானை ஓவர்டேக் பண்ணிடுவோம். அதன் பிறகு நமக்கு இருக்கக்கூடிய இன்னொரு நாடு பாத்தீங்கன்னா ஜெர்மனி. அதை 2028 நம்ம ஓவர்டேக் பண்ணிட்டோம் அப்படின்னா உலகத்தினுடைய 3வது பெரிய பொருளாதார நாடு. ஒரு 7 trillion 8 trillion இப்போ 2030 முடியும் பொழுது ஒரு $7-8 trillion நீங்க வச்சுக்கிட்டீங்கன்னா கூட அதன் பிறகு நாம் எடுக்கக்கூடிய அந்த பயணம் ரொம்ப கடுமையான பயணம், அவ்வளவு எளிதான பயணம் கிடையாது. இன்னைக்கு நமக்கு பெரிய மிடில் கிளாஸ் சர்ஜ் இருக்கு. ஆல்மோஸ்ட் யூரோப்பினுடைய மொத்த மக்கள் தொகை இந்தியாவுடைய மிடில் கிளாஸ் பாப்புலேஷன். அதனால நம்ம ரீச் ஆயிடுவோம். சைனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம 4 trillion இருக்கும்போது சைனா 17 trillion இருக்கா, அமெரிக்கா 34 trillion இன்னைக்கு இருக்காங்க. சோ நாம அமெரிக்காவுடைய சைனாவுடைய குரோத்தை பாருங்க. இன்னைக்கு அவங்களை ஓவர்டேக் பண்ணணும். 2047 நம்ம ஒரு 57-60 trillion வரும்பொழுது நம்ம பிடிச்சிருவோம் அப்படின்னு நம்ம நினைச்சோம் அப்படின்னா எல்லா விஷயத்தையும் மாற்றி யோசிக்க வேண்டிய கட்டாயம் நம்முடைய இளைஞர்களுக்கு இருக்கு. எல்லாத்தையும் மாற்றி யோசிக்கணும். ஒரு குரோத் ஸ்டோரிக்குள்ள அந்த நாட்டை கொண்டு போகணும். ஆண்டர்பிரினர்ஸ் நிறைய நமக்கு வேணும், நிறைய யூனிகார்ன்ஸ் நமக்கு வேணும், நிறைய வேலை வாய்ப்பை உருவாக்கணும், இன்னோவேஷனுக்குள்ள போகும். எனக்கு ஒண்ணுமே இல்லை பாருங்க சார், ஒரு சின்ன ஆச்சரியமான ஒரு விஷயத்தை சமீபத்தில் நான் படிச்சேன். ஒரு சின்ன விஷயம், ஒரு நாடு எப்படி முன்னேறுது அது சின்ன விஷயம், அதை உங்களிடம் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்பது என்னுடைய ஆசை. ஒரு சிப். நம்ம எல்லாத்துக்கும் கையிலும் செல்போன் இருக்கு சார். we all have a செல்போன். ஆப்பிள் நிறைய பேர் வச்சிருக்கோம். இது எல்லாமே நம்ம ஒரு காலகட்டத்தில் நம்ம வச்சிருக்கோம். 12, 13, 14, 15 எல்லாம். இது பாத்தீங்கன்னா 1940 காலகட்டத்தில் World War II ஜஸ்ட் முன்னாடி சிப் அப்படிங்கறத பேச ஆரம்பிச்சான். ஒரு டிரான்சிஸ்டர் வேணும், அதை நாம ஒரு இடத்துல எச் பண்ணணும், அதன் மூலமா கால்குலேஷன் இது பண்ணலாம். அது மாதிரி பாத்தீங்கன்னா World War II அப்பவே செய்ய முடியல. 2ஆம் உலக போர் அப்ப எல்லாமே பாத்தீங்கன்னா மெக்கானிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ல தான் அடிஷன் பண்ணிட்டு இருந்தாங்க. எல்லாமே கோடு பிரேக் பண்ற கூட கோடு பிரேக்கிங் மட்டும் ஒரு மிஷின் வச்சிருந்தாங்க. அதன் பிறகு 2 டிரான்சிஸ்டர் வச்சா பெருசு அப்படின்னு வந்துச்சு. அதாவது ஒரு சிப்புக்குள்ள 2 டிரான்சிஸ்டர் வச்சீங்கன்னா பெருசு. இன்னைக்கு 2024 ஆப்பிளுடைய லேட்டஸ்ட் போன்ல 13.8 பில்லியன் டிரான்சிஸ்டர்ஸ் ஒரு சிப்ல வச்சிருக்கோம். 13.8 பில்லியன். அங்க இருக்கு, இங்க இருக்கு. யோசிச்சு பாருங்க. இந்த 70 ஆண்டு காலத்துல எந்த நாடுகள்லாம் இன்னோவேஷனை பிடிச்சிட்டாங்களோ அந்த நாடுகள்லாம் முன்னேறிட்டாங்க. அது இந்த சிப்பினுடைய ஸ்டோரி இன்னும் ஃபேசினேட்டிங். உலகத்துல இருக்கக்கூடிய TSMC ஒரு கம்பெனி, தைவான் செமிகண்டக்டர் மேனுஃபேக்சரிங் கம்பெனி ஒரு கம்பெனி. 90% ஆஃப் ஹை எண்ட் சிப்ஸ் ஒரே ஒரு நிறுவனம் செய்யறாங்க. ஒன்லி ஒன் கம்பெனி மேனுஃபேக்சர்ஸ் 90% ஆஃப் சிப்ஸ், ஹை எண்ட் சிப்ஸ். 50% உலகத்தினுடைய சிப் பாத்தீங்கன்னா தைவான் மேனுஃபேக்சர் பண்றாங்க. எல்லாருக்கும் சிப் இல்லாம நான் வேற இருக்க முடியாது. எவ்ரிதிங் இஸ் கண்ட்ரோல் பை சிப். கம்ப்யூட்டர், எங்க இருக்கக்கூடிய சிந்தசைசர், என்னுடைய செல்போன், வாட்சஸ் எல்லாமே சிப் கனெக்ட். 50% ஒன் கண்ட்ரி இஸ் டாமினேட். அதுல 90% ஐஎன் சிப் அந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம் டாமினேட் பண்றாங்க. இன்னைக்கு இந்தியாவுக்கு அந்த நிறுவனம் தேவை. நம்முடைய திங்கிங் என்னன்னா, we need high end innovative companies. நீங்க 60 trillion போகணும். நம்முடைய தலைமுறையில ஏழை என்கின்ற ஒரு ஜாதி இல்லாம நம்ம பண்ணிடணும். ஒரு மிகப்பெரிய வளர்ச்சியை நம்மோட நாடு பார்க்க வேண்டும் என்றால் we need high end, high performing innovative companies. ஒரு இன்னோவேஷன்ல இந்த நாட்டை உயர்த்தக்கூடிய ஒரு கம்பெனியா இருக்கும். நிவிடியா மாதிரி கம்பெனி எடுத்துங்க. $3 trillion மார்க்கெட் கேபிடலைசேஷன். இந்தியாவுடைய டோட்டல் நம்முடைய இதே 3.9 trillion. ஒரு நிவிடியா மாதிரி ஒரு கம்பெனி பாத்தீங்கன்னா 3 trillion தொட்டிருக்காங்க. என்ன பண்றாங்க? கேமிங் சாஃப்ட்வேர்ஸ், அதுக்கு தேவையான ஹை எண்ட் எல்லாம் பண்ணக்கூடிய ஒரு நிறுவனம். நிவிடியா மாதிரி இன்னோவேஷன், கூகுள், ஆல்பபெட் மாதிரி. இன்னைக்கு நாம் எல்லோரும் எதிர்பார்ப்பது அடுத்து வரக்கூடிய 25 ஆண்டுகள்ல நம்முடைய நாட்டிலிருந்து நாம் இது போன்ற நிறுவனத்தை உருவாக்க போகின்றோம் என்பதுல நம்ம தெளிவாக இருக்கின்றோம். அந்த நிறுவனத்திற்காக இவ்வளவு வேலை செய்யணும். நேற்று இதே நேரத்தில் IIT சென்னையில காலையில ஒரு நிகழ்வு. ஒரு தம்பி ஒருத்தர் ரீசெண்டா பாஸ் ஆன பையன், ஒரு பெரிய நிறுவனத்திற்கு HFT ட்ரேடிங் பண்ணுவேன், உனக்கு சம்பளம் ஒரு 5 கோடி 10 கோடி 20 கோடி 50 கோடி வருஷத்துக்கு கொடுப்பாங்க. அதுக்காகத்தான் நீ IIT படிச்சேன்னு ஒரு முறை யோசிச்சு பாருங்க. இந்த பையனுக்கு அது யாரோ பொறித்தட்ட மாதிரி ஆயிப்போச்சு. என்னடா அது டைரக்டர் இப்படி சொல்றாரு, நமக்கு லண்டன் பிசினஸ் ஸ்கூல்ல MBA சீட் கிடைச்சும் டைரக்டர் அப்படி கேட்டாரு. அந்த தம்பி நம்ம அலுவலகத்துக்கு வந்தார் சமீபத்தில். இந்த மாதிரி எதாச்சியான ஒரு மீட்டிங், நான் இந்த மாதிரி லண்டன் போலீங்க, IITலயே 2 வருஷம் நான் ரிசர்ச் பார்க்கல ஒரு நிறுவனத்தை நான் ஆரம்பிக்க போறேன் அப்படின்னா. நான் சொன்னேன், ரொம்ப சந்தோஷம் தம்பி, நீங்க கண்டிப்பா ஆரம்பிங்க. நான் நிறுவனத்தை ஆரம்பிக்கிறப்ப நீங்க IIT வரணுங்கண்ணா, நீங்க எல்லாம் அந்த நிறுவனத்தை ஆரம்பிக்கிற நாள் வரணும் சொன்னபடி நேற்று நாங்க போயிருந்தோம். அந்த IITக்குள்ள போனதுக்கு அப்புறம் தாங்க நமக்கு தெரிஞ்சது என்ன மாதிரி ஒரு விஷன் நம்ம இந்தியன் யூனிவர்சிட்டிஸ் இன்னைக்கு நடக்குது. ஒரு பக்கம் நம்ம சொல்றோம் இதெல்லாம் வேண்டும் என்று சொல்லுகின்றோம், இன்னொரு பக்கம் நம்ம பசங்க எவ்வளவு பிரமாதமான வேலைகள் செய்யறாங்கன்னு பாருங்க.